உலகம் நம்மளை ஏத்துக்கலப்பா. உலகத்துல வாழ்ந்து நம்ம என்ன பண்ண போறோம்? அவங்களை 7 பேர்த்தையும் கிணத்துல போட்டுட்டு நானும் உங்களோட வந்து சேர்ந்தேன் சாமி. நல்ல பங்காளுக்கு வந்த நிலைமை இந்த கலியுகத்துல யாருக்கும் வரக்கூடாதப்பா. தங்க எனக்கு என் உதிரங்கள் என்று கலந்து என் முகமது வெளுத்து என் அடிவையில் கலந்து தாயி தம்பிமார்களை காணவில்லையே, என்னமா ஆச்சு தம்பிங்க? அம்மா, உலகம் நம்மளை ஏத்துக்கலப்பா. உங்க அத்தை சொன்னாங்களே, வர வழியிலே ஏரி இல்லையா, குளம் இல்லையா, குட்டை இல்லையா, உனக்கு ஒரு ஜான் கயிறு இல்லையான்னு சொல்லி இவ்வளவு அவமானம் சாமி நம்ம இந்த உலகத்துல வாழணுமா? தம்பிங்களா 6 பேர்த்தையும் கிணத்துல போட்டு சாமி ஒன்னையும் போட்டா பின்னாடி நானும் வந்துருவேன். தப்பி பிழைத்து போய்
வருவாயே தந்தை பேர சொல்லலாமா ஜனங்கையால அம்மா எல்லாரும் போன பின்னாடி நீ ஒருத்தருங்க என்னப்பா இந்த உலகத்துல சாதிக்க போற? நான் தப்பி பிழைத்து இந்த தாய் பேர் சொல்ற இருக்கிறமா நான் ஓடி பிழைத்து என் தந்தை பேர் சொல்லி நான் பொழைச்சுக்கிறேமா அம்மா என்ன மட்டும் விட்டுருமா அம்மா சண்டாளி பேரு மறுபடியும் இந்த உலகத்துக்குள்ள சொல்றியா? அம்மா தங்கம் எல்லாமே போன பின்னாடி நீ ஒருத்தரா உலகத்துல வாழ்ந்தா உன்னை தாயில்லாத நான் உயிரோட வாப்பா இருக்க போறேன். தப்பி பிடிச்சி என் பேரும் சொல்றேன்னு சொல்ற சாமி. தாயில்லாத புள்ளன்னு எல்லாரும் உன்னை தலை மேல அடிப்பாங்கப்பா. அனாத புள்ளன்னு எல்லாரும் உன்னை அவமானப்படுத்துவாங்க சாமி. நான் சொன்னே பட்டாலும் சரி ஒருபோதும் அடைய மாட்டோமா அம்மா ஓடி பொழைச்சுக்கிறோமா அம்மா அம்மா என்ன விட்டுருமா அம்மா காசிமா நகரத்துக்கு முதல் பிறந்த பொண்ணுன்னு சொல்லி ஒண்ணு தோளால சுமந்து வளர்ந்துட்டம்பா. அது ஏனோ உன் பாசம் என்ன விட்டு பிரிஞ்சு போகல. நான் உன்னை கிணத்துல போடல சாமி. எனக்கு கடைசியா ஒரே ஒரு முத்தம் கூட. சரி அம்மா 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 அறியாம தவறு செய்துட்டேன். நீங்க சொன்ன வார்த்தையை கேட்காம வந்து நான் பட்ட அவமானம் இதோடு நிக்கிட்டு சாமி. அறிந்தோ அறியாமலோ தாய் வீட்டுக்கு வந்து நான் தடமாறி போயிட்டேன். மன்னா நான் சாகும்போது சுமங்கலியாதான் சாவறேன். நீங்க கட்டின தாலி அது காலத்துல சுமந்து போனா நாளைக்கு எனக்கு கர்மம் செஞ்சா கூட நான் 4ஆம் பாதம் போக முடியாது மன்னா. பத்தினி உண்மையா இருந்தா இந்த ஆவாரம் செடி மேல வச்சிருக்கிற எங்க 10ஆவது கட்டிய தாலி என் 10ஆவது மத்தவங்களை தவிர யாருக்கும் என் 10ஆவது தவிர மத்தவங்க கண்ணுக்கு தெரியக்கூடாது மன்னா. நான் அறியாம தவறு செஞ்சுட்டேன் சாமி. ஒருவேளை நான் கிணத்திலே விழுந்து என் பிரேதம் கலங்கம் ஆகாம இருந்து அதுக்கு முன்னாடி என்ன நீங்க பார்க்க வந்துட்டா என்ன கொண்டு போய் மயான எல்லையில வச்சு எனக்கு சந்தன கட்ட கட்டி சந்தான கட்ட கட்டி எனக்கு வந்து பண்ணவானே எனக்கு சந்தன கட்ட மேல இருக்கு
அந்த சந்தன கட்டைய வெட்டி எனக்கு சதுர கட்டையை மேல அடிக்கி என் சாமி நீ கையில எடுத்து எனக்கு சாயாம கொல்லி வச்சிரு. அப்பதான் நான் போய் 4ஆம் மாதம் சேர முடியும். இந்த ஜென்மம் போனா போகட்டும் சாமி, அடுத்த ஜென்மம் இருக்குமே. ஆனா நான் உனக்கே மனைவியா வந்து நான் ஒரு ஜென்மம் வாழ்ந்துருவேன். எனக்கு வேற வழி தெரியல சாமி. அண்ணா கூடி பிறந்து கொஞ்ச நாள் உன்னோடு வாழ்ந்திருந்தா அந்த அண்ணனுடைய பாசத்தை முழுமையா நான் உணர்ந்து நான் மாண்டு மடிஞ்சிருப்பேன். 10 வயசுல உன்னுடைய பக்குவம் தெரியாம வாழ்ந்து விட்டு எனக்கு அடுத்த ஜென்மமாவது உனக்கு நான் தங்கச்சியா பிறந்து உன்னோட உன் பாசத்தை நான் பகிர்ந்துக்கணும்னா நான் அறியாம தப்பு பண்ணிட்டேன். என் நிலைமை யாருக்கும் வர வேண்டாம். எந்த பிள்ளைய கிணத்துல போட்டனோ அதே கிணத்துல நானும் விழுந்து தாயே தான்